இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்குல முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்க அவிச்சு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி போட்டாச்சு. இதில் வந்து கா கப்பு பட்டரு அதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, தனி மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் காயத்தூள், லேசாக கொஞ்சமாக அவ்வளோதான் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 கப்பு பச்சரிசி மாவு இதோட சேர்த்து கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக சீரகம், சின்ன சீரகம் போட்டு நல்லா பிசைஞ்சிட வேண்டியதான். இப்போ வந்து தண்ணியை ஊற்றலை, இதே கரெக்டாக இருக்குது, முறுக்கு மாவு பதத்துக்கு இருக்குது. திரும்ப இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி 3 கன்று உள்ள அச்சு போடுறேன். இப்போ இது லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க, ஈஸியாக வரும். இப்போ ஒரு கரண்டியில் இப்படி புழிஞ்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி. நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி.